அப்போது தர்ம கர்மாதிபதி யோகத்தை இயக்கணும் அப்படின்னா வெய்யாழக்கிழமை அன்னைக்கு குரு வருவாரா 9ன்னா அன்னைக்கு ஒரு வேஷ்டி துண்டு மஞ்சள் வேஷ்டி துண்டு வெத்தலை பாக்கு பூ பழம் காணிக்க கொண்ட கடலை 16 ரூபா பணம் எல்லாம் வச்சு வியாழக்கிழமை 6 to 7 போய் பிராமணருக்கு கொண்டு போய் முதலே சொல்லிட்டு வந்து அன்னைக்கு கொண்டு போய் இந்த பிராமணருக்கு கொண்டு போய் நீங்கள் அவருக்கு தானமாக கொடுத்துருங்க. அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. 9 வேலை செய்யுமா? 10 ஒன்று வேணுமில்ல, யாரோட வீடு? அப்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து அவருக்கு ஒரு போர்வை பெட்ஷீட் எடுத்து கொடுத்து அவருக்கு உண்டான உணவு கொடுத்து 2 காசையும் கொடுத்து ஒரு வேளை சாப்பிட்டுக்கப்பான்னு சொல்லி 10ஆம் பாவ சனிங்கிறதுனால யாசகம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு தர்மம் பண்ணுங்கள். அப்போ 9 தர்மம் 10 கர்மா, இது 2ம் சரியாக போயிடும். எப்படி பரிகாரம்? கர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். அதுக்கு இப்போ கொடுக்க முடியலன்னா அவர் தானமே கொடுக்க மாட்டாரே, அதான பிரச்சனை. இப்போ தங்க வைக்கிற விலைக்கு இல்லை, அது ஏன் நம்ம பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா அவர் ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். தங்கம் இல்லையல்ல, புரிஞ்சா உங்களுக்கு? பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா பூ பழ வெத்தலை வாக்கு தட்டோடு வரங்க ஒரு 101 ரூபா வைக்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. நல்ல மனசாக இருந்தால் பணத்தை பார்க்க மாட்டார், நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் அதோட முடிச்சுக்கணும். நீங்கள் இந்த சொர்ண தானத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் பவுன் 40,000 விற்கிது, அவர் திடீர்னு ஒரு காப்பவுன் மட்டும் கொண்டு வாங்க 1 பவுன் நான் கேட்கலின்ட்டாங்கன்னு பிரச்சனை தானே, அது ரூபா 10 அதனால் அது குரு சனி இயக்கிறது. இதை 2ஐயும் நீங்கள் சேர்த்து வைக்கலாம். பாருங்கள், யாராவது 10 சனி இருந்துச்சுன்னா, யாருங்க தொழில்ஸ்தானத்தில் 10 சனி இருந்தால் காலையில் 4 இட்லி வாங்கி பிச்சை எடுத்து பசியோடு 3 நாள் 4 நாள் சாப்பிடாம இருக்கிறவருக்கு ஆஃபீஸில் போய் தொழில் பார்க்குறக்கு முன்னாடி ஒரு பாட்டில் தண்ணியும் 4 இட்லி வாங்கி அவருக்கு முதல்ல பிச்சை எடுக்கிறவருக்கு கொடுத்து போட்டு நீங்கள் தொழிலில் உட்காருங்க. 10 சனி சூப்பராக தொழிலோடு. எப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சார். ஒரு ஆளுக்கு சாக்கடையை எடுத்து வைக்க சொல்லியிருக்குது, வாசம் அடிச்சிட்டு இருந்தால் நல்லதுன்னு. சனி சூறை தானே, பள்ளங்குழி சாக்கடை சேரி ஓரம் தானே, அதை எடுத்து ஒரு பக்கெட்டில் சும்மா வைங்க. 6 பத்தால் நாறிட்டு இருக்குது, என்னங்க இதெல்லாம் எடுக்கலையான்னு கேட்பாங்க. இது இருக்க வரைக்கும் அவர் கூட தொழில், ஏன்னா அவருக்கு தெரியல தொழில் தானே. இல்லாட்டி டிச்சோரத்தில் ஆஃபீஸ் போட்டுருக்குறாரு, இந்த வாசம் உள்ளே வருதுங்க என்ன. ஸோ அந்த காலத்தில் காரகத்துவத்தை பூரா இயக்கியிருக்காங்க ஐயா. காரகத்துவத்தை எல்லாமே இயக்கியிருக்காங்க. நீங்கள் அசுவனி நட்சத்திரக்காருக்கு 2வது நட்சத்திரம் என்னங்க? பரணி. என்ன அடுப்பு தானே. இந்த அக்குப்புள்ளி 1 2 3ன்னு குத்திட்டாங்கன்னா அன்னையிலேருந்து காசு வருமல்ல, அடுப்பு தானே இது. 3ன்னு குத்திட்டா அந்த காலத்தில் 3 கல் கரெக்டு, 3 கல். அப்போ அசுவனிக்கு 3 அடுப்பு வந்துருச்சுலங்க என்ன, கரெக்டுங்களாம்மா? நீங்கள் எதுவாக இழுக்கிறீங்களோ அதுவாக வேலை செய்யுமில்ல. அப்போது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது கரெக்டாக வேலை செய்யுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த நட்சத்திரத்தை இயக்குறாங்கிறாங்களேங்க, முதல்ல இயக்குனது யாருன்னு தெரியுங்களா? புரட்சி தலைவர் தான். அது ஒன்று. அவர் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எதுங்க? அஸ்வினி. அஸ்வினி தலைநகரமா? அவர் என்ன பண்ணார்? தலையில் தொப்பி போட்டாரா? முதல்ல வெள்ளைப்படம் நடிச்சிட்டு இருந்தார். அது அப்படி என்ன ஆகி போச்சுங்க, தொப்பி போட்டோன்னே கதாநாயகன் ஆகிட்டார், அதாவது பெரிய மனுஷன் ஆகிட்டார். அப்போ 2ஆம் இடம் என்பது கண்ணா? அவர் கண்ணாடி போட்டோன்னே பழைய எம்ஜிஆர் வேறு மாதிரி இருந்தது. அந்த தொப்பியும் வச்சு அந்த கண்ணாடியும் போட்டோன்னே ஒரு புல் கை வரைக்கும் போட்டு வாட்சி கட்டினோடனே ஒரு பெரிய ஒரு கம்பீரமாயிருச்சா என்னங்க? அப்போ இயக்கிட்டாரா 2? கரெக்டுங்களா? என்னங்க ஐயா? அழகாக ஆரம்பிச்சிட்டாரு, சம்பாதிக்க ஆரம்பித்தார். 2ஆம் இடம் என்பது காசு. அன்றைக்கி பணம் சம்பாதிச்சார். முதல் படத்தில் தான் நடித்து பேர் வாங்கினார். ஆனால் 2ஆம் பாவத்தை இயக்கணுன்னே அவர் கண்ணாடி போட்டார், தொப்பி போட்டார். ரேவதி நட்சத்திரக்கார் தொப்பி போட்டாலும் கண்ணாடி போட்டாலும் காசு வரும். ஏன்னா கண்ணு பேக்கேஜ் பண்ணுறீங்க. தொப்பி இது 2மே தலைநகரம், இருக்கிறது சென்னையில். சரியா போச்சா? எனக்கு அந்த மண் வாழ வச்சதில்லைங்க என்ன. அப்போ இதெல்லாமே யார் இயக்கணா நம்ம யோசிக்கணுமில்ல. ஆமாம், அவங்க அம்மா மிதுன் லக்கணம் தானே. அந்த மிதுன் லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் எது? சந்திரன். அப்போ அம்மா குடிநீர்னு வச்சோன்னே ரொம்ப வந்துச்சா இல்லையா? அம்மா உணவு ஊட்டு வரை, அம்மா பால் ஊட்டு வரை, எல்லாமே 2ஆம் பாவம் தானே. அதெல்லாமே ஜோசி கணக்கு தானுங்கம்மா. எதையுமே நம்ம பற்றி பேசுகிற ஒரு ஜாதகத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் அது கணக்கு தானே. அப்போ எந்த பாவகத்தில் நம்ம இருக்கிறோமோ அந்த பாவத்தை இயங்கணும். இப்போ எனக்கு பூர நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன். எனக்கு எந்த நட்சத்திரங்க ஐயா காசு கொடுக்கும்? நான் உத்திர நட்சத்திரத்துக்காரர் என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவார். அப்போ என்னைக்காவது ஒரு நாள் காசு வந்தால் எனக்கு கட்டுப்படி ஆகாது. அப்போ நான் அந்த நட்சத்திரத்தை வேறு ஏதாவது பிடிச்ச ஒரு வழி செய்யணும் இல்லைங்க. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, என் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு சம்பாரிச்சுங்க.
என்னங்கய்யா? இல்லை, காசு நேர்மையான வழியில் வந்தால் போதும். நாமளே தர்மம் பண்ணுறோம். நமக்கெல்லாம் காசு எப்போ வந்தாலும் திருப்பி விட்டுருவோம். இல்லை பர்சன்டேஜ் வேணாம். அதாவது உத்தர நட்சத்திரத்தில் யார் பிறந்தா? ஐயப்பன் பிறந்தார். நான் காலையில் 108 தடவை ஐயப்பன் எழுதிடுவேன், என்ன வேலை இருந்தாலும். ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டு வச்சுக்குவேன். டெய்லி 108 தடவை சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பான்னு 108 எழுதிட்டு, மாதுளம்பழம் இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டு போய் ஐயப்பன் கோயிலை வச்சு சாமி கொண்டு வச்சுட்டு ஒரு கிலோ மாதுளம்பழம் வாங்கி ஒரு வளத்தை வச்சுட்டு மீதி 4 வளத்தை அங்கே இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுத்துருவேன். உத்தர மாதுளம்பழம் அல்லவா, ஒன்று ஆஃபீஸ் கொண்டு வந்துடுவேன். அன்றைய பொழுது நன்றாக ஓடும். அவ்வளோதான் விஷயம். என்னங்க நீங்கள் உத்தரம், நீங்கள் இந்த பர்செல்லாம் அங்கே கொடுத்துருங்க. அப்போ உத்தரம் வந்துருச்சா சார்? உத்தரம் உத்தரவாதம் கொடுக்காது, கொடுத்தா காப்பாற்றிடு. கரெக்டாம்மா? உத்தரம் உத்தரவாதம் கொடுக்காது, கொடுத்தா காப்பாற்றிடு. இந்த நாள் நான் வந்து நிற்பேன், இத்தனை மணிக்குன்னா வரும். கரெக்டுங்களா? அப்போ உத்தர நட்சத்திரம் பூரத்துக்கு வந்து உத்தரம் வந்து ஐயப்பனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? அந்த உத்தரத்தை கனெக்ட் பண்ணிக்கனால உத்தரத்துக்கு வந்து பழத்தில் வந்து மாதுளம்பழம் மட்டும்தான். அதனால் அதுக்கு பேரே நான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கே நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே அது எல்லா பூஜையும் பண்ணி கல்யாணம் ஆகலைன்னா பல பரிகாரம்னே ஒன்று இருக்குதுங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை சொல்லிடுவோம். இந்த துளாராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமில்ல, அதுக்கு கிரகம் பார்க்க வேண்டாம், நட்சத்திரம் பார்க்க வேண்டாம். இந்த மாதுளம்பழத்தை 2 கட் பண்ணி அதுலேருந்து ஒரு 10-20 விதைகளை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் குழி வருமா, அதில் கொண்டு போய் ஒரு திருண்டு நெய் எடுத்து ஊற்றி ஒரு தீபம் பற்ற வைங்க. 2 எண்ணம் வச்சுருங்க ஒரே மாதுளம்பழத்தில் எடுத்து. நீங்கள் ஒரு கடையில் போய் உண்மையாலுமே ஒரு தெராஸ் ஒன்று இப்படி கையில் பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்குங்க. அந்த தெராஸை வாங்கி ஒரு மாதுளம்பழத்தில் இதில் பற்ற வச்சுருங்க, இன்னொரு மாதுளம்பழத்தை இதில் பற்ற வச்சு சாமி கோயில் ஐயப்பன் கோயிலில் இப்படி 3 தடவை இப்படி காமிச்சிட்டு, இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்கல்லங்க, அவங்களுக்கு கொண்டுட்டு போய் இந்த தெராஸை தானம் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து அவங்களுக்கு கல்யாண யோகம் வந்துடும். அதுக்கு பேரே மாதுளம். மாது ப்ளஸ் துலாம், புரிஞ்சுங்களா? அது மாது துலாம், மாதுளம். கரெக்டுங்களா? துலாம் இங்கே வந்துருச்சா, அது மாது இங்கே வந்துருச்சுங்களா, அது மாதுளம்பழத்தில் தான் இருக்கா. அது வந்து யார் உச்சம் அந்த வீட்டில், அதனால் தெராசு இரும்பா. இதை கொண்டு போய் இன்னொருத்தர் கொண்டு போய் வேலையால் கொடுத்துட்டிங்கன்னா வியாபாரம் பண்ணுறவருக்கு அவர் தூக்கி பிடிச்சிக்கு வரா நம்மளையா. இனிமேல் உங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கு கிளீன ஆள் வந்துடும். கரெக்டுங்களா? உங்களை கிச்சன் பிடிச்சிக்குவாங்க. எப்படிங்க ஐயா? அப்போ மாதுளம்பழத்தில் துலா ராசிக்கு தான் மாதுளம் வருது. அப்போ அந்த மாதுளம்பழத்தில் வந்து சனிங்கிற இரும்பு, அது அங்கே இரும்பு சனி உச்சமாக இருக்குது. அப்போ அங்கே இரும்பு இருக்கணும். அப்போ தராசுங்கிற அங்கே வாகனம் இருக்குது. அப்போது அந்த காலத்திலேயே நம்ம ஜட்ஜு பக்கத்தில் கண்ணை கட்டி துலாத்தை வச்சுருந்தாங்க. அதனால் ஏன் அங்கே வச்சாங்க? அந்த காலத்திலேயே தாத்தா பாட்டின்னெல்லாம் பார்க்காத, சித்தப்பன் பெரியப்பனெல்லாம் பார்க்காத நீதி வழங்கணும். அதனால் கண்ணை கட்டிட்டா உறவு தெரியாது, இல்லாட்டி நீதி தப்பாக போயிடும். அதுக்காக வைக்கிறக்காகத்தான் துலாம்ங்கிறது தெராசு அங்கே வச்சாங்க. அது நீதிபதியாக இருந்து நீதியாக சொல்கிறக்காகத்தான் சனி பகவான் நீதிமான் அங்கே இருக்கார். அதனால நீதியான ஒரு வாழ்க்கை. கரெக்டுங்களா ஐயா? அந்த துலாமத்துக்கு தான் அது வந்து லக்குனம். அங்கே தானே பிறந்தீங்க, அந்த இடத்துல பிறந்திருக்கிறீங்கல்ல. நீங்கள் துலா ராசிக்காரங்க வந்து ஒரு தெராசு வீட்டில் வாங்கி பொட்டு சந்திரம் வச்சு தீபாரதனை காமிச்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பத்தாவதுக்கு ஒரு மாதுளம்பழத்தை அது மேலே வச்சுட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷம். அது பேரே மாதுளம். அந்த கன்னிங்கிறது இங்கே துலாம், இங்கே வந்துடுமில்ல. 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் இருமில்லன்னு சார். 6ஆம் பாவம் கன்னி, 7ஆம் பாவம் அங்கீகார கல்யாணம். இது ரெண்டையும் சேர்த்திடுறீங்கல்லன்னு. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிற மாதுளம்பழத்தை எங்கே கொண்டு வந்துட்டீங்க? அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பரிகாரம் பிறந்திருக்கா இல்லைங்களா? என்னங்கம்மா? கன்னி பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு வந்து கன்னி ராசியில் வந்து என்ன லோகம் இருக்குதுங்க? கன்னி ராசியில் ஒரு ஒரு அம்மா இருக்கிறாங்கல்லங்க, நெற்கதிர். நெற்கதிர் இருக்குதா இல்லைங்களா? அந்த அம்மாவை நீங்கள் கல்யாணம் அதுக்கு நடக்கணும்னா அந்த வீட்டில் ஒரு ரோஜாப்பூ செடி மாதிரி ஒரு தொட்டி ஒன்று வாங்கி நெல் வந்து ஊற வச்சு விதை நெல் போட்டு
அங்கே அவங்க வீட்டில் வந்து நெல் விளைய வச்சு தண்ணி ஊற்றிட்டு வர சொல்லுங்கள், சுற்றி கும்பிட சொல்லுங்கள். அவங்க நெற்கதிராக இருக்கிறாங்கல்லங்க, கற்பு பறிபோகாமல் இருக்கக்கூடிய கன்னி, அவங்களுக்கு வாழ்வாதாரம் சீக்கிரமாக வந்துடுங்கன்னு. தொட்டியில் வைங்க, எல்லா தானியம் வைக்கிறீங்க. அவங்க கன்னி ராசிக்கு நெல் கதிர் தானே அது நெற்கதிர். அதுக்கு நேர் 7ஆம் பாவம் எங்கே வருதுங்க? மீன ராசி வருது. அந்த மீனத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? தண்ணி நட்சத்திரம் சொல்லுங்கள். அங்கே மீனம் வந்து தண்ணியோட வீடு. அங்கே மீனம் தண்ணியோட வீடு. மீனம் வந்து தண்ணி வீடு, நீர் ராசி தானே மீனம். இந்த தண்ணி வேணும்னா அஸ்த நட்சத்திரம் இங்கே இருக்குது. அந்த தண்ணி கூப்பிட்டு இங்கே வந்துடுதில்லன்னு. மீனம் வந்து சமுத்திரம், கன்னி வந்து இங்கே பெண் இருக்குது. இங்கே நெல்லை வச்சுட்டு இங்கே தண்ணி ஊற்றுறதாரு. அதனால தான் நாங்கள் வருது தண்ணி இங்கேன்னு. அதனால தான் அஸ்தம் அங்கே இருக்குதில்லன்னு. அதனால தான் தண்ணி ஊற்றிட்டு போங்கங்கிற. புரிஞ்சுங்களா? இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும்னா, குருவாயூரப்பன் கோயில் போனீங்கன்னா நெல் கதிர் குப்பி மாதிரி கட்டி அழகாக விற்கிறாங்க. அதை ஒன்று வாங்கி கொடுத்து வீட்டில் கட்டுங்கன்னு. வாடாத மலர் அல்லவா, 1000 வருஷம் ஆனால் நெல் கதிர் உதிராது. நீங்கள் அடித்து துவைச்சா தான் நெல் கதிர் உதிரும். அது வரைக்கும் நெல் கதிர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுங்க, வரவே வராது. இப்போ நான் அந்த குப்பி மாதிரி வாங்கி நான் ஒரு 18 வருஷம் கட்டியிருந்தேன். நானாக ஏதோ வேலையில் இருக்கும்போது தூக்கி உரமாக போடும்போதும் கூட அது உதிரலைங்க. 18 வருஷமாக இருந்து கூட. அப்போ எப்போ உதிருன்னு தெரியலையே. அப்போது இல்லை, அது பேக்கேஜ் தாங்க, வீட்டில் நம்ம வைக்கிறோம். சார் அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லெல்லாம் அதை ஒருத்தர் கட்டுறக்குன்னே இருப்பாருங்க. திருவிழா அது இதுன்னா இப்படி கட்டி 2 பேர் முன்னாடி கொண்டு வருவாங்க. சந்திரனோட ஆதிக்கத்தை முன்னாடி கொண்டு வருவாங்கன்னு. மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்குங்க அவங்களுக்கெல்லாம்.